வெல்கம் டு திருச்சி பசங்களா. நம்ம வண்டியில் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆற்றுக்கு மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம். வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது, அதனால் ஆற்று கிளம்பிட்டோம். வாங்க எப்படி மீன் பிடிக்கணும்னு பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வலையோ தூண்டியோ இல்லை, கையில் தான் பிடிக்க போகிறோம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? ஒரு வழியாக ஆற்றுக்கு வந்துட்டோம். இப்போ இது எந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்க குளிடாறு தான். நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கொள்ளடம் பாலத்துக்கு அடியில் தான் இருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுக்கெல்லாம் இருக்கும். அந்த கல் சந்தில் கையை விட்டு தான் பிடிப்போம். இப்போ பிடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி செத்தில் மீன் இருக்கும். பாருங்க, இப்போ பிடிச்சி தூக்கி போடுறாரு பாருங்கள். பாருங்க தொழுது பார்த்தீங்களா, அந்த மீன் பேர் தான் தேங்காய் பாறை எங்கள் ஊரில் சொல்லுவோம். உங்கள் ஊரில் அந்த மீன் பேரான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு கெண்டை மீன் பிடிச்சிட்டோம். உள்ள மீன் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கை இல்லைன்னா நேரில் வாங்க, வேணால் உங்களுக்கு நேராக பிடிச்சி கட்டுறோம். இப்போ பாருங்கள், பிடிச்சி தூக்கி போடுவார் பாருங்கள். பாருங்கள் கையில் வச்சுருக்காரு பாருங்கள், தூக்கி போடுவார் பாருங்கள். லைவாக தான் போடுறோம் பாருங்கள். தூக்கி போட்டார் பாருங்கள். இப்போ கெண்டை மீன் தான் பிடிச்சி தூக்கி போட்டிருக்காரு. அடுத்ததாக பாருங்கள், பெரிய சைஸு ஒரு கெண்டை மாட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியுது, அது சரியான சைஸ் தான் அந்த கெண்டை. ஒரு வழியாக மீனாக பிடிச்சி முடிச்சாச்சு. ஒரு 4-5 கிலோ தேர்ன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாத்தையும் அலசிட்டு கிளம்ப வேண்டியதான். வாங்க அலசலாம். அலச ஆரம்பித்தாச்சு. அப்புறம் அலசிக்கிட்டு இருக்கோம். அலசி குளிச்சுட்டு மீனை பங்கு போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு தான் மீன் பிடிக்கும். பாருங்கள், பங்கு போட்டாச்சு. 3 பேர்த்துக்கு எடுத்துருக்கோம். வீட்டுக்கு கிளம்ப